அவளுக்கு பிடிச்ச சட்னி தாங்க செஞ்சிருக்கேன், அதையும் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறா. உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுங்க. எனக்கு நல்லா இருக்கியா? ஃபங்க்ஷன் ஹால் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இங்க நாங்க எல்லாருக்கும் டிக்கெட் போட்டோம். அடுத்த வாரம் நீ நாங்க வரதெல்லாம் இருக்கட்டும். இங்க மாமாக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனை. உன் பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு மாமா 6 கிராம் முறை செஞ்சாருல, பதிலுக்கு இப்போ நீ மறக்காம 12 கிராம முறை செஞ்சிரு. எல்லாரும் முன்னாடி எங்களை தலைபடியா வச்சிடாதடா. சரி சரி வச்சிடலாம் தம்பி. சரிங்க. அன்னைக்கு முறை செய்யும் போது தங்க என்ன ரேட் இருந்தது, இன்னைக்கு என்ன ரேட் இருக்குது? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கேட்குறா பாரு. 10 கிராமுக்கு நான் எங்க போவேன்? இந்தாங்க, இதுல 12 கிராம் இருக்கு. என்னங்க பாக்குறீங்க? நம்ம ஆரா கோல்ட் ஆப்ல மாச வீட்டு பட்ஜெட்ல இருந்து 500,000 மிச்சம் பிடிச்சு 3 வருஷமா சேர்த்தது. அப்பா, நானும் நீங்க கொடுத்த பாக்கெட் மணில இருந்து ஆரா கோல்ட் ஆப்ல 3 கிராம் சேர்த்து வச்சிருக்கேன். ஏய் நீயுமாடி? என்னப்பா பாக்குறீங்க? உங்க காசு தான். 15 கிராமா கெத்தா முறையா செஞ்சுட்டு வந்துடலாம். ஏங்க, உங்களை நாங்க எப்பவுமே தலை குனிய விட மாட்டோங்க. நீங்கள் சேமிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஆறால தங்கமாக மாறட்டும். இன்னைக்கு நீங்க உங்க தங்கத்தை வாங்கலைன்னா நாளைக்கு அதே தங்கத்தை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும்.